வணக்கம். ஒரு யங் மேன், ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், அவர் எப்படி ஒரு சமூகத்தோடைய பாரம்பரியத்தையும் ஃபியூச்சரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முக்கியமான சக்தியா மாறினார். இன்னைக்கு நாம ஸ்ரீபாலன் பாலதண்டாயுதம் என்பவரோட பயணத்தை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். இது வெறும் ஒரு தனி நபரோட கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற யூத் லீடர்ஷிப்க்கு இவரே ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். புன்னகை முகம், அதே சமயம் எந்த பிரச்சனையும் தீர்க்கிற ஒரு நபர். ஒருத்தரை பத்தி இதை விட அழகா சொல்லிட முடியுமா? இதுதான் ஸ்ரீபாலனை பத்தி அவரோட கூட வேலை செய்யறவங்க சொல்றது. அப்படி என்ன ஸ்பெஷல் அவர்கிட்ட? வாங்க அந்த புன்னகைக்கு பின்னாடி இருக்கிற லீடரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு தலைவரோட அறிமுகம். எல்லா பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா? ஸ்ரீபாலனோட கதை அவரோட பேர்ல இருந்தும் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ரீபாலன் பாலதண்டாயுதம் பேர்லயே ஒரு கெத்து இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அவரோட பேர் இருக்கு. இதுவே சிங்கப்பூரோட அந்த மல்டி கல்ச்சுரல் சூழலை வளர்ந்த அவரோட அடையாளத்தை ரொம்ப அழகா காட்டுது. ஸோ அவர் ஒரு ஏஐ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். ஆனா அவரோட பேஷன் என்ன தெரியுமா? சோஷியல் ஒர்க். ஹாபீஸ்ன்னு பார்த்தா அட்வென்ச்சர், ராக் கிளைம்பிங். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவரோட லைஃப், வேலை, பேஷன்னு எல்லாத்தையும் சூப்பரா பேலன்ஸ் பண்றார். யோசிச்சு பாருங்க, ராக் கிளைம்பிங் மாதிரி சமூகத்துல வர்ற சேலஞ்சுகளையும் அவர் தைரியமா ஃபேஸ் பண்றாருன்னு சொல்லாமா? அடுத்ததா STYCல அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சிங்கப்பூர் தமிழ் யூத்ஸ் கிளப், அதாவது STYC. இது நிறைய யூத்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஆனா ஸ்ரீபாலனுக்கு இது வெறும் ஒரு கிளப் மட்டும் இல்ல. இங்கேதான் அவர் ஒரு லீடரா உருவானார். அவரோட வளர்ச்சி இருக்கே, அசுர வேகம்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் 4 வருஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா உள்ள வந்து, அப்புறம் ட்ரெஷரர், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி செக்ரட்டரி, ஃபைனலா ஆனரரி ஜெனரல் செக்ரட்டரி. இது சும்மா ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர் மேல வச்ச நம்பிக்கை அதிகமாகிட்டே போயிருக்கு. ஒரு ஆர்கனைசேஷனோட டாப் போஸ்ட்டுக்கு இவ்ளோ சீக்கிரமா வர்றதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பும் லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகே, 3வது பகுதிக்கு வருவோம். தமிழ் மரபுடைமை. ஒரு நல்ல லீடர்னா சும்மா அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்தா போதுமா? கண்டிப்பா இல்ல. தன்னோட சமூகத்தோட ஆன்மாவா இருக்கிற கல்ச்சரையும் காப்பாத்தணும். ஸ்ரீபாலனோட ஜேர்னி இந்த விஷயத்தை கரெக்டா ப்ரூவ் பண்ணுது. ஒரு ஆர்கனைசேஷனோட 60 வருஷ பயணம் சும்மாவா? எவ்ளோ கதைகள், எவ்ளோ சாதனைகள் இருக்கும். இந்த மொத்த வரலாற்றையும் ஒரு புக்கா கொண்டு வர ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஸ்ரீபாலன் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. இது வெறும் புத்தகம் இல்லைங்க, ஒரு சமுதாயத்தோட மொத்த நினைவுகளோட தொகுப்பு. அவரோட பயணம் இதோட நிக்கல. 2019ல மலையா மான்மியோன்னு ஒரு பிரம்மாண்டமான கல்ச்சுரல் ஈவெண்ட் இந்தியன் ஹெரிடேஜ் சென்டர்ல நடந்த இந்த ஈவெண்ட் நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்துறதுல அவருக்கு இருந்த கமிட்மெண்ட்டுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்ததுதான் சிங்கப்பூர் தமிழர் 200. இது வெறும் ஒரு ஈவெண்ட் இல்ல, சிங்கப்பூரோட வளர்ச்சிக்கு தமிழர்கள் செஞ்ச 200 வருஷ பங்களிப்பை கொண்டாடுற ஒரு ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன். இவ்ளோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்லயும் ஸ்ரீபாலனோட பங்கு இருந்திருக்கு. இந்த ஈவெண்ட்லாம் எந்த அளவுக்கு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. நாட்டோட தலைவர்களே கலந்துக்கிறாங்க. அப்படி ஒரு ஹை ப்ரொஃபைல் ஈவெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான VVIPக்களை மேனேஜ் பண்ற பொறுப்பை ஸ்ரீபாலன் கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு யங்ஸ்டர் மேல இவ்ளோ பெரிய நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அவரோட திறமையும் நம்பகத்தன்மையும் எந்த லெவல்ல இருக்கும்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்ப நம்ம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. டிஜிட்டல் ஹெரிடேஜ். வரலாற்றை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதை எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறது? இங்கதான் ஸ்ரீபாலன் மாதிரியானவங்களோட கதை SYTCயோட ஃபியூச்சர் பிளானோட கனெக்ட் ஆகுது. ஒரு சின்ன வார்த்தை தான், இளையர். ஏன் இளைஞர்கள்னு சொல்லாம இளையர்னு சொல்றாங்க? STY இந்த வார்த்தையை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது வெறும் ஒரு வார்த்தை இல்லைங்க, நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட நுணுக்கத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் அவங்க கொடுக்குற ஒரு மரியாதை. பாத்தீங்களா, ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு. இதுதான் அவங்களோட ஃபியூச்சர் பிளான். ஸ்ரீபாலன் மாதிரி நிறைய இளையர்களோட இன்ஸ்பைரிங்கான கதைகளை டாக்குமெண்ட் பண்ணி அதை டிஜிட்டல் ஃபார்ம்ல உலகம் முழுக்க ஷேர் பண்றது. ஏன்னா புக்ஸ் எல்லார் கைக்கும் போய் சேராது, ஆனா இன்டர்நெட் எல்லாரையும் ரீச் பண்ணும். இதுதான் நம்ம பாரம்பரியத்தை டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு போற ஒரு சூப்பரான முயற்சி. தன்னம்பிக்கை வாழ்க்கை வளம், அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் வாழ்க்கையோட உண்மையான செல்வம். இந்த ஒரு வரி ஸ்ரீபாலனோட ஜேர்னியும் STYCயோட நோக்கத்தையும் அப்படியே சுருக்கமா சொல்லிருது. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால தான் ஒரு யங்ஸ்டர் லீடர்ஷிப் பொறுப்பை ஏத்துக்கிட்டார். அதே நம்பிக்கை தான் ஒரு சமூகத்தை அதோட பாரம்பரியத்தை கொண்டாட வைக்குது. இப்போ நாம ஸ்ரீபாலனோட கதையை பார்த்தோம். ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற நாளைய தலைவர்களோட கதைகளை நாம எப்படி டாக்குமெண்ட் பண்ண போறோம்? ஸ்ரீபாலன் ஒரு ஆரம்பம் தான். இந்த டிஜிட்டல் பாரம்பரியத்தை உருவாக்குறது நம்ம எல்லார் கையிலும் இருக்கு. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.